ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கோ கூடிய ஒரு ஒன் ஷாட்டர், ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு அரேஞ்சு மேரேஜ் வித் மை ஜெலஸ் பார்ட்னர், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்கில் போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு கார் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 வெட்டிங் கப்பல் வந்துட்டுருக்காங்க. ஒரு வெட்டிங் பேர் தான், ஓகேவா? வந்துட்டுருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப ஷையாக இருக்காங்க. இன்னொரு பர்சன் அவ்வளோ ஹாப்பியாக அந்த பர்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு மாதிரி இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, அச்சு ஜங்குக்கு ஹேண்டை விடவே இல்லையே, சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கு நம்ம ஜிம்னு ஜங்குக்கிட்ட, ஓகேவா? ஜங்க் பார்க்குறாங்க, எப்படா வீடு வருன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலாக ரொம்ப தூரம் வந்துட்டு ஒரு வீடு வருது. இப்போது டிரைவர் பார்க்குறாங்க, சார் வீட்டுக்கு வந்துட்டோம் சொல்கிறாங்க. ஓகே அங்கிள், நீங்கள் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு கார் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிருங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு அவங்க இறங்கிட்டு அந்த நியூ கார் வந்துட்டு ஜங்கோட அப்பா அம்மா ஜங்குக்காக கிஃப்ட் பண்ணது, ஜங்க் பண்ணி ஜிம்னுக்காக. இப்போ அந்த கார் விட்டுட்டு டிரைவர் அங்கிள் வந்துட்டு வேற ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது வீடே நியூ ஹோம் தான். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, வாவ் இந்த வீடு தான், இந்த வீடு தான் உனக்காகவும் எனக்காகவும் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. அச்சோ அழகாக இருக்குங்க சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும் வா சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்னோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு நடந்தது ஒரு பியூரான அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் ஜங்குக்கு ஜிம்மில் எப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ மேரேஜுக்காக, அப்போ தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப ட்ரீமோட இருந்திருப்பார். ஃபைனலாக 2 பேருமே அந்த வீட்டுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த 2 பக்கம் வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைடுமே வந்து ஜங்கோட பிக்சரும் ஜிம்மோட பிக்சரும், நம்ம ஜங்க் வந்துட்டு சிங்கிள் பிக்சர் தான். ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய பிக் ஃப்ரேம் சொல்கிறாங்க. அதுவா எனக்கு இப்போ டெய்லி எவ்ரிடே வந்து பார்க்கும்போது நான் ஸ்டெப் போட்டு கீழே இறங்கினா என்னோட ஒய்ஃபோட ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு ஜிம்மின், ஓகேவா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஹோட்டலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் உங்களை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்காவும் சொல்கிறாங்க. இப்போது ஆனால் நம்மளுக்கு நிறைய பேசலாம், ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம் பார்க்குறாங்க, அம்மா திங்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிட்டா சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், எனக்கா உனக்கு பிடிச்ச மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. ஜஸ்ட்டு உனக்கு எப்படி இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட் நம்ம போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிப்போமா சொல்கிறாங்க. ஓகேவா சொல்லிட்டு 2 பேரும் போய்ட்டு ட்ரெஸ்லாம் தனித்தனியாக சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஜம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. போய்ட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் சொல்கிறாங்க. 2 பேரும் கிச்சன் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, பார்த்தா எல்லாமே வந்துட்டு அளவாக இருக்குது, ரொம்ப ஹைட்டில் இல்லை. ஜிம் பார்க்குறாங்க, எல்லாம் அளவு அதுவா இதெல்லாம் இதெல்லாமே வந்துட்டு அட்ஜஸ்டபுள் கபோர்டு தான், ஓகேவா? நீ எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கே பாரு சொல்லி இப்போ ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன் ஆகுது. இதெல்லாம் சொல்கிறாங்க. மாடலர் கிச்சன், நம்ம மாடலர் கிச்சன் தான் உனக்காக ரெடி பண்ணேன், ஏன்னா நான் இருந்தால் எடுத்து கொடுத்துருப்பேன், இல்லை நகரி கஷ்டப்படக்கூடாது இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் என்னோட ஹைட்டை டேஸ்ட் பண்ணுறீங்களோ சொல்கிறாங்க. அப்படிலாம் டேஸ்ட் பண்ணவே இல்லை, இதெல்லாம் உனக்காக நான் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அழகாக இருக்குது, ஒவ்வொன்றும் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு ஜங்க் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. எல்லா திங்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபைனலாக ஜிம்னு ஜங்கும் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. வா சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக கிச்சன் ரெடி சொல்கிறாங்க. கிச்சன் ரெடியாக சொல்கிறாங்க. அப்படியே ஹால்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த சோஃபா கவர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த டேரக்ஷனில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேரக்ஷனில் போட்டுக்கலாம், இங்கே என்ன விண்டோஸ் இருக்கா, இங்கேருந்து டிவி பார்த்தோம்னா அழகாக இருக்கும், சம்டைம்ஸ் காற்று வரும்ல அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கும் ஹாப்பியாக இருக்குது, உனக்கு எது ஓகேவோ அப்படி நான் பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாமே அழகாக செட் பண்ணிடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் ஆகுது. ஜங்க் பார்க்குறாங்க, ஜங்க் ஜிம்னே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு கிட்டே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் அப்போ ஜிம்மு கிட்டே போகிறாங்க. நம்ம ஜிம்னு அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டே இருக்காங்க, அந்த நியூ சோஃபாவில் தான். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் கிட்ட போய்ட்டு ஜிம் நெக்கில் போய் கெஸ் பண்ணுறாங்க. நைட்டு வரைக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது போல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஆச்சோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது போல், நான் இப்போவே எடுத்துக்குவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போவே வாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இல்லை நம்ம அந்த ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், குளிச்சுட்டு நைட்டு பொறுமையாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பொறுமையாக இல்லை, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க, ப்ளீஸ் அப்படி ஜங்க் போய்ட்டு கிட்ட போய் கிஸ் பண்ணுறாங்க. நெக்கா ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்லிட்டு ஒரு மாதிரி தாங்கிட்டே இருக்காங்க. இப்போ சடனாக டோர் வந்து ரிங் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க, அச்சிச்சோ யாரை சொல் ஜிம் டக்குன்னு நினச்சிடுறாங்க. ஜங் பார்க்குறாங்க, இந்த டைமில் யார் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க சொல்கிறாங்க. தெரியலைங்க, நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ணாக்கா நம்ம ஜங்குடைய லிப்லாம் லைட்டாக வந்து வைப்படி விடுறாங்க. இப்போ போங்க சொல்கிறாங்க. ரொம்ப வெட்டாக இருந்திருக்கும். இப்போ ஃபைனாக நம்ம ஜங்கும் யார்டா இது சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அச்சோ ஜங்குக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபி நின்றுட்டுருக்கு. ஜங் பார்க்குறாங்க, ஏய் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி நின்றுட்டுருக்கு. நம்ம இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க, என்னடா ஷாக் ஆகிட்டே அப்படி கேட்குறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க, யார் இது சொல்லிட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. ஓ சின்ன எங்கள் நம்பிச்சிடும் எங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க.
என்ன ஜிமின் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படி சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை யங், நாங்கள் ஜஸ்ட் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க யங் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி உள்ள வரமா, ஐயோ வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் அங்கே இருக்கிற நம்ம நம்ஜனோட ஜின்னடா ஓகேவா, நம்ஜன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குடைய அண்ணாடா ஓகே, ஓன் பிரதர் தான் வராங்க. வந்து பார்க்குறாங்க, ஒரு குட்டி பையன் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், நம்ம ஜின்னு கேட்குறாரு, ஜின்னோட பையன் அந்த பையன், எனக்கு இந்த அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குமா, மேரேஜ் அப்போவே நான் பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்மைல் பண்ணாங்க, நான் இவங்க கூட ப்ளே பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த பேபி சொல்லுது. 1 வீக் நீங்கள் தானே இருக்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. சிம்னுக்கும் ஜங்குக்கும் புரியலை, மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. என்ன எங்கே சொல்கிறீங்க தெரியல டாக்டர், நாங்கள் ட்ரிப்பு போகிறோம்னு சொல்கிறாங்க. ஓ சொல்லிட்டு போகிறது அவ்வளோ தூரம் வந்தீங்க, ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. டேய் சொல்லிட்டு போகிறதா நாங்கள் என்ன ஃபோனில் சொல்லிட்டு போகிறோம், ஜிம் அதாவது ஜூனை கொண்டு வந்து வீட்டில் அங்கே விட்டுட்டு போகிறதாண்டா வந்தால் சொல்கிறாங்க. என்ன புரியல சொல்கிறாங்க. டேய் ஜூன் உங்க கூட இருக்கட்டும் ஓகேவா, 1 வீக் நாங்கள் ஃபாரின் ட்ரிப் போகிறோம், கூட்டிகிட்டு போக முடியாது அவனுக்கு ஒரு கிளைமேட் செட் ஆகாது, இப்போ தான் அவனுக்கு ஃபீவரெலாம் வந்து சரியாக இருக்குது ஓகேவா, அதனால தான் அவனை விட்டுட்டு போகிறோம் ஓகேவா. அவன் மட்டுமே நான் கேட்டேன், நீ கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருந்துக்கிறியா இல்லை சொல்லிட்டு அவன் சொன்னால் இல்லை ஜங்கு அங்கிள் கூட இருந்துக்கிறேன். அப்புறம் நியூவாக வந்திருக்க ஜிமின் அங்கிள் என்ன பிடிச்சிருக்கு, நான் அங்கே இருந்துக்கிற சொல்லிட்டாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. ஜங்கு ஒரு மாதிரி ஏங்க அது எப்படி, நாங்கள் போயிட்டு ஜிமின் ஜூன் கூட பேசுறது கூட கிடையாதா, எங்கள் கூட எப்படி ஏங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. நம்ம ஜின் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜின் அந்த பேபி போயிட்டு ஜிமினோட ஏறி இருக்குது, ஜிமின் வந்து தூக்கி வச்சிருக்காரு, அவன் ஷோல்டர் லேப்ல ஒரு மாதிரி தூக்கி வச்சிருக்காரு, அந்த பேபி க்யூட்டாக அழகாக பேசிட்டு இருக்கு. அங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் ஹேண்டில் அந்த பேபி அழகாக பேசிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 3 years இருக்கும். அச்சோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா, எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணி அழகாக இருக்குது, நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்களேன், உங்கள் ஐஸ் க்ளோஸ் ஆகிருக்கு சொல்லி பேபி அப்படி ஜிமின் நல்லா கொஞ்சிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அப்படியே சொல்லி ஜிமின் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறவங்க ஒரு மாதிரி ஜலஸ் ஆகிடுது. நம்ம ஜின்னு பார்க்குறங்க. பாரு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜூன் வந்துட்டு ஜிம்முக்கிட்ட அட்டாச் ஆகிட்டா ஓகேவா, நல்லா அவன் வந்து ஹாப்பி என்ஜாய் பண்ணுவான்னு கேட்டேன். ஸ்டார்டிங் இந்த ஜங்கு அங்கிள் கூட இருக்கியான்னு கேட்கும்போது ஸ்டார்டிங் அவன் சொன்னது நான் அந்த வீட்டில் நியூ அங்கிள் வந்திருக்காங்களே ஜிமின் அங்கிள், நான் கூட நிறைய பேசணும் அவன் சொன்னான். இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் பேசுறதுக்கு எனக்கு ஹேங்க இருக்க சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிற, எப்படி பார்த்தாலும் அவனுக்கு வந்துட்டு ஒரு அங்கிள் தானே, எப்படியும் ஒரு சித்தப்பா மாதிரி தானே, ஒரு சித்தி எப்படி வேணுமோ அப்படி ஒரு அங்கிள் தானே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வேண்டா நீ வந்துட்டு அங்கிள் அப்படின்னா உன்னோட ஒய்ஃபும் உனக்கு அங்கிள் தானடா அப்படி சொல்கிறாங்க. ஏங்க அது சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ண, நான் ஃப்ளைட்டுக்கு டைம் அது போலாமா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த லக்கேஜ் இதில் இது ஜூனோட திங்ஸ்லாம் இருக்குது வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க அப்படின்னா சொல்கிறாங்க. 1 வீக் ஆகட்டாங்க வரதுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. பாரு அண்ணாக்கு இப்போ தான் லீவே கிடச்சிருக்கு ஓகேவா, இவ்வளோ டேஸில் நானும் பேபி மட்டும் தான் உங்கள்கிட்ட தனியாகவே இருந்தோம், இவ்வளோ டேஸ் நான் எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டேன். உங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்ட விட நான் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டேன், இப்போ என் பையனை பார்த்துக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. எங்கள் பார்த்துக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் என்னடா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னடா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு உனக்கு வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் ஓகே, உங்களோட ரொம்ப டைம் எடுக்கும், நீ ஒன்றும் என்ன மாதிரியே உங்கள் அண்ணா மாதிரி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அரேஞ்சு மேரேஜ்னா லவ் மேரேஜாக இருந்தால் என்ன, நம்ம பார்ட்னர் நம்ம லவ் பண்ணணும்னு வச்சுக்கேன், அது எப்படினாலும் ஓகே ஆயிருந்தா ஜங்கு பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு உனக்கு டைம் எடுக்கும் ஓகே, அந்த பையனும் டைம் எடுக்கும், டைம் கூட சொல்கிறாங்க. அவன் சொன்னாலும் சொல்லிட்டு ரொம்ப ஜின்னு பார்த்துருக்கா, ஜங்கு பார்த்துருக்காங்க. என் ஜிமின் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை, அவனே என் மேலே ஃபாலோ ஆயிருப்பான், அன்றைக்கி பார்த்ததுலேருந்து நானும் அப்படி தான் ஃபாலோ ஆயிருக்கேன். இவங்க என்ன பேசுகிறாங்க சரி ஜங்கு மாதிரி இருக்காங்க. இப்போது ஜங்கு பார்த்துருக்காங்க. அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு தெரியும் ஓகேவா, அவன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஓகேவா, அது ஜிம்மின் கிட்ட கண்டிப்பாக ஜூன் வந்துட்டு அட்டாச் ஆகிட்டான் நல்லா இருப்பான், நாங்கள் கிளம்ப டைம் ஆக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சின்ன எங்கள் அட்லீஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன்ன மாதிரி ஒரு கோபுறது இல்லை எனக்கு கிடைச்சது ஓகேவா, ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு ரிட்டர்னுக்கு நாங்கள் வரும் இல்லையா, ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் உங்கள் கையில் நாங்கள் சாப்பாடே சாப்பிட்றோம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் அதுக்குள்ளே நல்லா குக் பண்ண கற்றுக்கிறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நானே உனக்கு வந்து சொல்லித்தரேன் ஓகேவா, நீ அதற்கு 1 வீக் நீ பார்த்து போலாச்சு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பையனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் பையனா உனக்கும் பையனா ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்ன ஜூன் நீ என் கூட இருந்து போல நான் எந்த ஜிமின் அங்கிள் அப்படி சொல்லிட்டு பேபி நான் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அது 6 கிஸ் வர பண்ணுது. ஜவுங்கெல்லாம் பொறுத்துக்க முடியாது பார்க்கறதுக்கு. இப்போது சின்னதாக ஓகேப்பா நாங்கள் கிளம்புறோம் பாய் டைம் ஆயிடுச்சு ஃப்ளைட்டுக்கு சொல்கிறாங்க. ஓகே சேஃபாக போங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்து சின்ன பார்க்குறாரு. உனக்கான எவ்வளோ பண்ணியிருப்போம், ஒரு வார்த்தை சேஃபாக போயிட்டு வாங்க, ஹாப்பியாக போயிட்டு வாங்க சொல்கிறானா பார்த்தியா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்க போயிட்டு வரேன்டா சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ஜின் பார்க்குறாங்க. காரில் வரும்போது ஏன்ஜின் ஜங்குக்கு ஐ திங்க் ஹாப்பியாக இல்லை போலியே சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு ஜூனை விட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா, உனக்கு எப்போ தான் லீவ் கிடைக்கிது, ஏன்னாக்கா நம்ஜின் வந்து ஒரு ரிசர்ச்டா ஓகேவா, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி லேப்லேயே தான் லேபில் தான் அதிகமாக எப்போவுமே இருப்பார், அவருக்கு வந்து லீவ்லாம் கிடைக்காது, எப்போயாவது லீவ் கிடைக்கும், அந்த
அந்த லீவ் வந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. பேபி கூட்டிகிட்டு போனால் அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு தான் இங்கே விட்டு போகிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க, எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா, நானும் அதை ஓகே சொன்னேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவன் பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தானே மேரேஜ் ஆயிருக்குன்னு டைம் எடுக்கல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக அப்போ டைம் எடுக்கல சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆனால் எனக்கு பார்த்தா ஜங்கு ஏதோ இன்றைக்கே ஓகேவா இருக்க மாதிரி தெரியுதே சொல்கிறாங்க. பரவாயில்ல விடு அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிட்டாங்க இந்த பக்கம். இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே, உனக்கு என்ன வேணும் சாப்பிட அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம் பேபி சொல்லுது. அச்சோ நீ ரொம்ப க்யூட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த பேபி கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே தங்கம், நான் உனக்கு மில்க் ரெடி பண்ணி தரவா அப்படி கேட்குறாங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. நீ அங்கிள்னு கூப்பிட வேணாம், ஜிமின்னு கூப்பிட சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு மோச்சின்னு கூப்பிடவா? மோச்சி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கீங்க, மோச்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை மோச்சின்னு கூப்பிடவா சொல்லி கேட்குது. ஓகே சொல்கிறாங்க. ஓகே வா மோச்சி நம்ம போவோம் சொல்லி பேபி சொல்லுது. சரின்ட்டு 2 பேர் கிச்சனுக்குள்ள போகிறாங்க. போயிட்டு பேபிக்காக ரெடி பண்ணலாம் சொல்லி ஜிமின் போயிடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா நடக்க சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி வெக்ஸைட் உட்காந்துறாரு சோஃபாவில். இந்த பக்கம் ஜிமின் தான் அந்த மில்க் ரெடி பண்ணிவிட்டு இவ்வளோத்துக்கும் நம்ம ஜங்குக்கு தான் அந்த பேபி வந்து ரொம்ப சொந்தமான ஒரு பேபி. இப்போனாக்கா அண்ணாவோட பையன். ஆனால் இங்கே ஜிமி நல்லா ஹாப்பியாக அந்த பேபி வந்து பார்த்துக்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப கோவம் வருது. சரி ஓகே சார் அமைதியாகவே இருக்காங்க. இந்த மில்க்கு குடி சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாங்க. அந்த பேபி நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கு ஜிம்மி கூட. ஜிம்முக்கு டைம் போகிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபைனலாக டைம் ஒரு நைட்டு 10 o'clock இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கிளம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, தூங்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. தூங்கலாம்னா எப்படி அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுவா ரூமில் தான் அப்படி சொல்கிறாங்க. ரூமில் தான் ஜிம்மி எப்படி அப்படி சொல்லிட்டு அவர் அந்த ஜூன் பேபியை வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணாலே பாயிண்ட் பண்ணி கேட்குறாரு. ஓ அதுவா பேபி நம்ம கூட தூங்கணும், ஏன்னா சின்ன பையன் இல்லையா, தனியாக படுக்க வைக்க முடியாதுல்ல பாவம்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ நான் எங்கே தூங்குறது அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் ஜூன் பக்கத்தில் படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி என்னாச்சு இவருக்கு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. பேபி பார்க்குது. நான் உங்கள்கிட்ட நிறைய ஸ்டோரி கேட்கணும், நீங்கள் நிறைய ஸ்டோரி சொல்லுவங்க வைங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. போயிடா 3 பேர் மேலே வராங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு பேபி சென்டர் படுக்க வைக்கிறாங்க. ஜங்குக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கும் இந்த பக்கம் ஜிம்மின் அந்த பக்கம். நம்ம ஜிம்மின் நான் பேபிக்கு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது நல்லா கேட்டுக்குது, ஸ்டோரி அழகாக கேட்டுருக்கு. நம்ம ஜிம்மினும் கிட்ட ஸ்டார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் அழகாக பேசிட்டு இருக்காங்க. நல்லா சிரிக்குது, ப்ளே பண்ணுது, ஜிம்மில் ஜெக்ஸில் கிஸ் பண்ணுது. ஜங்குக்கும் அப்படி இருக்குது, பார்த்துருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி நீ தூங்கலாமா, ரொம்ப நேரம் விளையாடி இருக்க, தூங்க சொல்லி அழகாக தட்டி தராங்க. இப்போ நம்ம பேபியும் நான் உங்களுக்கு நீங்கள் ஹக் பண்ணுங்க அப்போ தான் தூங்குவேன் சொல்லுது. சரி ஜிம்மின் போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க பேபியை. இப்போ அந்த பக்கம் ஜிம்மியும் ஜங்கும் பேபியும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. பேபி ஒரு 1 hour அப்புறம் நல்லா தூங்கிடுச்சு. இப்போ ஜங்குக்கு அப்படி மெதுவாக பேபி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படி சென்டரில் ஒரு பிள்ளை வச்சு படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. ஜிம்மின் அதை விட நல்லா தூங்கியிருக்காரு. ஜிம்மின் எழுப்பு மனசு வீட்டில் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ அழகாக தூங்குறானே எப்படி எழுப்புறது சொல்லிட்டு அப்படி சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மின் அசையவே இல்லை. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டியோ, டயர்டாக இருக்கியோ, சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துறாரு. அவருக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. வெட்டிங் நைட்டு எப்படிலாம் அழகாக தரமா ஆசைப்பட்டேன் தெரியுமாச்சு, இப்படி ஆயிடுச்சு சொல்லி ஜங்கு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம்டா. இந்த பக்கம் ஜங்கு வந்துருக்காங்க. பக்கத்தில் எம்டிஆர் இருக்கு பெட்டு. ஏஞ்சி பார்த்தா 2 பேருமே இல்லைனா கீழே பயங்கர சவுண்ட் கேட்குது. என்னடா சொல்லி பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் பேபி தான் கார்டனில் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பேபி தான் வந்துட்டு மோச்சினை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கு. ஜிம்மன் நில்லு அப்படி சொல்லி ஜிம்மன் தான் ஓடிட்டு இருக்காங்க. 2 பேரில் யார் குழந்தைன்னு தெரியல. 2 பேரும் அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. மார்னிங்கில் ஜிம்மின் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஓடிட்டு இருக்காரு. பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஆனால் இதில் ஏன் கூட ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஜூன் இருக்கானே சொல்லி பார்த்துருக்காங்க. ஏய் ஜூன் அப்படி கத்துறாங்க. ஜங்கு அங்கேருந்து ஜூன் பார்க்குறான். ஓ குக்கி நீ எந்திரிச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னென்னு கூப்பிட்டா சொல்கிறாங்க. குக்கி சொல்கிறாங்க. வா குக்கி நைஸ் நேம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்கு. ஓகே சொல்கிறாங்க. குட் மார்னிங். என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஓ அதுவா மார்னிங் நான் செடி கொஞ்சம் தண்ணி விளாண்டு வந்தேன்னா அதுக்குள்ளே எங்கூட வந்துட்டு ஜூனுமே எங்கிட்ட ப்ளே பண்ண வந்துட்டாங்க. 2 பேரும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம் சொல்கிறாங்க. எனக்கு காஃபி வேணும் சொல்கிறாங்க. அது வந்துட்டேன் அது வரேன் சொல்லிட்டு ஜூன். அப்புறம் அவனோட அங்கிளுக்கு காஃபி வேணுமா சொல்கிறாங்க. ஓ ஜங்குக்கு வந்து காஃபி வேணுமா சொல்லி ஜங்குக்குள்ள அவனோட அங்கிள் சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிள்னு வச்சுப்போம். அங்கிளுக்கு காஃபி வேணுமா, நான் போய் காஃபி மேக் பண்ணுறேன், நீ ப்ளே பண்ணுறேன், எனக்கு தனியாக ப்ளே பண்ண முடியும், என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேரும் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கிச்சன் நின்றுருக்காங்க. பேபி தூக்கி ஜிம் தான் கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து காஃபி வந்து மேக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கு வராங்க. ஜங்கு வந்து ஜிம்மி கிட்ட க்ளோஸாக நின்றுருக்காங்க. பேபி பார்க்குது. அங்கிள் இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்னன்னு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஜிம் மோச்சி எல்லாமே எனக்கு ஜிம்மின் அங்கிள் தான் எல்லாமே ஓகேவா, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக நீ கூட தள்ளி நில்லுங்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. அதுவா அவங்க வந்து இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க, நீங்கள் குளிக்கவே இல்லை போங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓ அது வேறு வா சொல்லிட்டு சரி அப்போ குளிச்சுட்டு வா சொல்லிட்டு போயிடுறாரு. இது பக்கம் ஜிம்மி காஃபி மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஜங்கு குளிச்சுட்டு வந்து நின்றுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அச்சு ஜங்குக்கு பாருங்கள்
ஹேர் எவ்வளோ வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெட்டாக இருக்கா சொல்கிறாங்க. வாங்க உட்காருங்க சார். ஜங்க் போயிட்டு ஜெமீன் போயிட்டு ஜங்கு உட்கார வச்சுட்டு அந்த ஹேர் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹேரில் வைப் பண்ணி விடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது ஜங்க். அப்படி ஜிம்னோட ஹிப்பு கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஹேண்டை வச்சுட்டு இந்த திரும்பி பார்க்குறாங்க. பேபி பார்த்தா டிவி பார்த்துட்டு இருக்கு. ஜங்க் அப்படி ஜிம்னோட ஹிப்பில் போயிட்டு ஏன்னா அவர் கொஞ்சம் ஷர்ட் வந்து கொஞ்சம் ஏன்னா அந்த ஹேரை எடுத்துட்டு வைப் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக அந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் தூக்கிற மாதிரி இருக்குது ஹிப்பு கிட்ட. இப்போ ஜங்க் பிடிக்க ஹிப்பில் கிஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு அகைன் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வேண்டாம் அங்கே பாருங்கள் பேபி இருக்கான்னு பார்த்தா தப்பாக நினச்சப்பா சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு நைட்டு தூங்கிட்டேலாம் சொல்கிறாங்க. தூங்கிட்டேனா நான் தூங்கிட்டேனா சாரி எனக்கு டயர்டாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ண முடியும் பேபி வேறு இருக்குல்ல ஒரு 1 வீக் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் 1 வீக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது எனக்கு இன்றைக்கி வேணும் சொல்கிறாங்க. என்ன இருந்துக்காம எனக்கு இன்றைக்கி வேணும் ஓகேவா நான் நினைக்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டே ஆகும் சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டே ஆகுங்களா ஆமாம் நாளைக்கு ஆஃபீஸுக்கு எனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஆஃபீஸ் ஆமாம் ஆஃபீஸ் போய் தானே அவனு ஒரு வழி இல்லை ஏன்னா டே ஃபுல்லாக இருந்துச்சுக்கே நான் என்னையே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அச்சோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. பாரு ஜிம் என்னெல்லாம் இவ்வளோ அழகான ஒய்ஃப் வச்சுட்டு யாரும் சும்மா இருப்பாங்களா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அதுக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன் ஓகேவா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இவன் கண்டிப்பாக தூங்கியிருக்கணும் எனக்கு இன்றைக்கி நீ வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இங்கே பாருங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ இப்படி அச்சோ வச்சுன்னு சொல்லி வந்துட்டு என்னோட மாதிரி பண்ணுறடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலை ஓகேவா ஐம் சாரி என்ன சொல்கிறாங்க. ஐயோ கோச்சிக்காத ஓகே நான் ஒன்றும் சொல்லலை தங்கம்ல என்னை பாரு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா மேரேஜ் எவ்வளோ ஆசை வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. எனக்கு தெரியுங்க ஆனால் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் மட்டும் போட்டுக்கோங்க ஒரு 4 days தானே அதுக்கப்புறம் ஹேங்ஸ் வந்துடுவாங்கள்ல அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்ல. இப்போ அந்த குழந்தைக்கு மட்டும் இப்படி இருந்தால் நல்லாவே இருக்கும் நல்லா இருக்காதுல்ல ப்ளீஸ் இது நம்ம குழந்தை அப்படி பண்ணுவோமா என்ன சொல்கிறாங்க. என் குழந்தைய இருந்தாலும் அதனால தூக்கிட்டு போய் வேறு ஒரு ரூமில் படுக்க வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க. என்ன இந்த காமா இவன் அழுவான்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அமைதியாக இருக்கேன். இதே என்னோட குழந்தைய இருந்தால் என்ன தூக்கிட்டு போய் வேறு ரூமில் படுக்க வச்சுருப்பா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஜங்குக்கு தப்பு அப்படி சொல்கிறாங்க. குழந்தைங்க பாவம் இல்லையா சொல்கிறாங்க. என்னடா பாவம் நான் பாவம் இல்லையா ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக கேட்டிருக்காரு ஜங்குக்கு தான். ஜிம்னு போயிட்டு ஜங்கோட பொருளை கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ நான் உனக்கு எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு மட்டும் மேரேஜுக்கு பிஃபோர் நைட்டே சொன்னாலும் உன்னை எப்படிலாம் லவ் பண்ணுறேன் நிறைய லவ் பண்ணும் நிறைய நல்லா சொன்ன உனக்கு ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குது தான் ஆனால் என்ன பண்ண முடியும் ஹேங்ஸ் வர வரைக்கும் தானே அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். சமத்து குழந்தைலாம் சொல்கிறாங்க. நான் சமத்து குழந்தை இல்லை சொல்கிறாங்க. அது நான் குழந்தையும் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அச்சிச்சோ நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ என்ன மார்னிங் இவ்வளோ அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. இப்போ குளிச்சா சொல்கிறாங்க. அதுவா நானும் ஜூன் 1 குளிச்சா சொல்கிறாங்க. இது அவங்க கூடயா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. நீ அவங்க கூட அப்படி குளிக்கலாம் சொல்கிறாங்க. ஐயோ அது குழந்தை தானே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அவன் குழந்தையா இருக்கிறான் நீ அவங்க கூட குளிக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஐயோ அவன் சின்ன பையங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது இவன் நம்ம குழந்தைய கூட நீ குளிக்கக்கூடாது ஓகேவா நீ குளிக்கிறதா என் கூட மட்டும் தான் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட வா சொல்கிறாங்க. ஆமாம் என் கூட மட்டும் தான் குளிக்கணும் அவங்க கூட குளிக்கக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ ஜலஸ் ஆமாம் நான் ஜலஸாக தானே இப்போ எனக்கு உங்கள்கிட்ட ஜலஸ் தான் ஓகேவா இவன் நம்ம குழந்தைங்க பண்ணால் கூட எனக்கு அவங்ககிட்ட ஜலஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் எனக்கு அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது சரி ஓகே இப்போ நான் போயிட்டு அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஏன்னா ஹேரில் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூடவே இருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்த்தா அந்த பேபி கரெக்டாக வந்துட்டு காஃபி அதோட மில்க் வந்து ஃபினிஷ் பண்ணி தச்சிச்சோ அவன் மில்க் ஃபினிஷ் பண்ணிட்டா இங்கே தான் பாப்பா சார் ஜிம் தள்ளி போயிடுறாங்க. ஜம் கூட திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜூன் பேபி தான் அவங்க அப்பா அம்மா பற்றி தேடக்கூட மாட்டேங்குது அது பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு இந்த பேபி பிடிக்கும் நல்லா ப்ளே பண்ணிட்டு போகிறான்னு இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா ஒரு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஃபைனலாக ஜிம்முக்கு போயிட்டு ஒரு காஃபி மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. குடிங்க சொல்கிறாங்க. நீ குடிச்சிட்டு இல்லை இனிமேல் தான் குடிப்பா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சேர்ந்து குடிக்கலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீ கூட குடிக்கிற சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு சிப் பண்ணிட்டாரு. இப்போ நீ சொல்கிறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு வேணாம்னு சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. குடி ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் சரி ஓகே சொல்லிட்டு அந்த காஃபியை அவர் ஒரு சிப் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த பேபி பார்க்குது. அச்சோ ஜிமின் அப்படி கூப்பிடுது. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. மோச்சி இங்கே பாரு அவ்வளோ குடிக்கூடாது தப்பு அது ஒரே கிளாஸில் 2 பேருக்கு அவங்க குடிக்கூடாது ஓகேவா அது வந்துட்டு ஹைஜீனிக் கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ வேற ஒரு கப் எடுத்துக்கோ ஜங்குக்கு அங்கிள் அப்படி சொல்லிட்டு என்னன்ற ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு அறிவில்லை இப்பெல்லாம் குடிக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு அப்படி சொல்லிட்டு பேபி ஜங்கு பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் ஓகேவா என் ஒய்ஃப் கூட நான் குடிப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. நோனோ அது தப்பு இங்கே பாரு நீ வேற ஒரு கப் எடுத்து குடி நீ அதில் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. ஜிம்முக்கு
ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே ஜூனார் சொல்கிறாங்க. நோனும் அப்படி சொல்லக்கூடாது, உனக்கு எதுனா ஆகிடும் அப்படி அம்மா சொல்லுவாங்க. யாராவது சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு இதெல்லாம் எப்படி அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஜிம்மின் போயிட்டு வேறு ஒரு கப் எடுத்து காஃபி எடுத்துட்டு ஊற்றி வந்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இதை விட பெட்டராக இருக்கும் இப்போ பாரு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் தனி கப் எடுத்துட்டோம், நீ போயிட்டு பாரு டிவி பாருங்க, ஒரு கார்ட்டூன் ஓடிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறாங்க. கேரக்டர் சொல்லிட்டு அது போயிடுது. இப்போ ஜிம்மில் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ அவருமே பக்கத்து வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் குடிச்சிட்டு காஃபி கப் அங்கே வைக்கிறப்போ நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவரோட காஃபி கப்பை ஜிம்முக்கிட்ட இவன் ஜிம்மில் காஃபி கப்பை அவர் எடுத்துக்கிறாங்க. 2 காஃபி கப்பு ஒரே மாதிரி இருக்குது. அவங்க கூட குடிச்சிட்டு இருக்காங்க. பேபி திரும்பி பார்க்குது. கரெக்டு அப்படி ஜிம் அந்த பேபி பார்த்துட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. கரெக்டாக அவங்கள கரெக்டு நீ எப்படா போவோம் என் வீட்டை விட்டு சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மிக்கு பயங்கர சிரிப்பு ஒரு ஜங்கை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஜிம்மி தான் சரி ஓகே ஜங்குக்கு நான் போய்ட்டு ஃபுட்டு மேக் பண்ணவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். என்ன மேக் பண்ண போகிறா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு எதனா சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணவா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மின் ஜங்க் கிச்சனுக்குள்ள வராங்க. இப்போ ஜங்க் பார்த்தா ஜிம்மின் அவனோட ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் போயிட்டு பேக் ஹக் பண்ணிவிட்டு நெக்கில் கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்கு ஏசலாம் கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு ப்ளீஸ் ஜங்குக்கு இப்படி பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஏண்டா அப்போ வந்துட்டு உனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்கிறாங்க. நான் ஹஸ்பண்ட் இல்லையா? ஐயோ ஹஸ்பண்ட் தான். அதே ஜங்க் அப்படி ஜிம்மில் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணிட்டு அந்த வந்து எப்படினாக்கா அவர் சாஞ்சி நின்றுருக்காரு. ஜங்கன்னா ஒரு மட்டும் நின்றுருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம்மின் தான் ஜங்கோட அந்த டிஷர்ட் மேலே கை வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு குழந்தை பார்த்தா தப்பாக நினச்சிக்கும் ஓகேவா. குழந்தை இன்னும் ஒரு 3 days தானே இருக்கும். 3 days 4 days தானே இருக்கும். அது போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மட்டும் தானே. அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கலாம். அப்புறம் யார் கேட்பாங்க ப்ளீஸ் ஜங்குக்கு அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் வேணும்னு தோணுதே சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. இல்லை வேறு எதுவும் வேணாம், ஒரு கிஸ் மட்டும் சொல்கிறாங்க. லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்று மட்டும் தான் சொல்கிறாங்க. ஒன்று தானே சொல்கிறாங்க. சரி இப்போ போதும், இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஜங்க் தாண்டா ஜிம்மில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவரே அறியாமல் அவர் அப்படியே ஜாலெல்லாம் கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம்மில் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவரும் எதுவும் பண்ணாமல் ஜங்கோட அந்த டிஷர்ட் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்க் அப்படிங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் நம்ம பேபி தான் வந்துட்டு என்ன 2 பேரும் காணும் சொல்லிட்டு பேபி வருது. மோச்சி ஜிம்மின் அப்படி கூப்பிடுறது. இப்போ டக்குன்னு ஜிம் தான் ஜங்க் புஷ் பண்ணி விட்டுறாங்க. ஜங்க் போய்ட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்டே அடிச்சுக்கிறாரு. ஐயோ சொல்கிறாங்க. ஜிம்மி தான் அச்சோ சாரி ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்து பேபி வந்துட்டு ஹிப்பில் கை வச்சுட்டு இருக்கு. 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அங்கிளுக்கு தெரிய முடிச்சுக்கிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. நீ இவ்வளோ பரிசு வளர்ந்துருக்கா நீ இன்னும் அடிச்சுப்பா அப்படி கேட்குது. ஏதோ ஜங்கு பார்த்துருக்காங்க. எல்லாம் உன்னால வந்ததுரா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. ஜிம்மி தான் அச்சோ ஜூன் அப்படி சொல்லக்கூடாது அங்கிள் ஓகேவா. அங்கிள் தெரிய முடிச்சுக்கிட்டாங்க. நீ போய் டிவி பார்த்து சொல்கிறீங்களே எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கே தான் இருப்பேன், என்னை தூக்கி அங்கே உட்கார வைக்க சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிம் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அது ஜிம்னே பார்த்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறேன். ஏன் பையனே பார்த்துருக்கா சொல்கிறாங்க. என்னாச்சு இங்கெல்லாம் உங்களுக்கு அப்படி கேட்குது ஃபேஸ் கிட்டலாம். அது சொல்கிறாங்க. என்னது இது கேட்குது. ஒன்றும் சொல்லி ஜிம் தான் வந்துட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பேபி முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாமா உனக்கு கிராண்ட் ஃபாதர் நண்பனாக இருக்காங்கல்ல அவங்க கூட இருக்க மாட்டேன் நீ அப்படி கேட்குறாங்க. எப்போதும் அவனோட அப்பாலாம் ஊருக்கு போனா எப்படி தானே இருப்பா சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஜிம்மின் அங்கிள் இல்லை, இப்போ ஜிம்மின் அங்கிள் இருக்காங்க நீ இருக்கல்ல. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் கொடுத்து எனக்கு போர் அடிக்குது ஓகேவா. இனிமேல் நான் எப்போ லீவ் ஆகாமல் விட்டாலும் நான் இங்கே தான் வருவேன். அப்புறம் வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு எங்கே வெளியே போகிறேன் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு. என்ன மோச்சு உனக்கு ஓகே தானே சொல்லி பேபி கேட்குது. ஜிம் பார்க்குறேன். எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லி க்யூட்டாக பேசிட்டு இருக்காது நம்ம ஜிம்மினை. நீ ரொம்ப க்யூட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஜங்க் வந்து பேபி பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. சரி உன்னோட அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க நீ மிஸ் பண்ணவே இல்லையா அவங்களா சொல்கிறாங்க. ஆச்சோ நான் ஏன் மிஸ் பண்ண போகிறேன், எனக்கு தான் என் ஜிம்மின் இருக்காங்க, என்னை ஃபுட்டு ஃபிட் பண்ணிக்கிறான், என் கூட ப்ளே பண்ணிட்டா, என் அம்மா விட ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறான், என்னை திட்டக்கூட மாட்டேன், என் அம்மா கூட திட்டுவாங்க இது பண்ணாத அது பண்ணா சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மின் எதுவுமே சொல்கிறதே தெரியுமா அப்படியே சொன்னால் கூட க்யூட்டாக அழகாக சொல்லுவா. ஆனால் எனக்கு ஜிம்மின் கூட இருக்க பிடிச்சிருக்க பேசாமல் இங்கே இருந்துருவா என் அம்மா வந்தாலும் சொல்லுது. இப்போது ஜங்க் பார்க்குறீங்க என்ன சொல்லிட்டு ஜங்க போய் ஹார்ட்டில் கை வச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி இல்லை ஒன்றும் ஜிம்னு சொல்கிறாங்க ஜங்க் கிட்ட. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு இன்னும் 3 days தான் ஓகேவா, அம்மா வந்துடும் அம்மா கூட போயிடு ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி போய் க்யூட்டாக கேட்குது பாம்பு கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு ஒன்றும் இல்லைடா அது என்னென்னா அங்கிள் எங்களுக்கும் வந்து ஒர்க்லாம் இருக்குல்ல அதை அப்படி சொல்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஓ நீ ஒர்க் போறியா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் ஒர்க் போகிறேன் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா நீ கோச்சிக்காத சொல்லிட்டு ஜிம்மி தான் பாரிச்சு அவங்க குழந்தைகிட்ட பேசக்கூடாது சொல்கிறாங்க. என் குழந்தை அப்படி அவங்க தான் திட்டிட்டு போயிடுறாங்க. ஜிம் ஒரு மாதிரி பாவமாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வந்து அந்த பேபிகிட்ட பேசிக்கிட்டே அந்த ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிடுறாங்க. ஃபைனல் 2 பேரும் வந்து டேபிளில் உட்காடுறாங்க. ஜங்க் பார்க்குறது எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது ஏன் ஹேண்டு நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்கு முறைச்சி பார்க்குறாங்க. என் ஹேண்டு சொல்கிறாங்க. ஹேண்டு சொல்கிறாங்க பெயினாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க.
அந்த பேபி பார்க்குது என்னாச்சு உனக்கு ஹேண்டுக்கு சொல்கிறாங்க. நான் கீழே இடிச்சுக்கிட்டேன், ஆனால் கை வலிக்குது சொல்கிறாங்க. இல்லையே உன் கை நல்லா தானே இருக்குது சொல்லிட்டு பேபி பிடிச்சி பார்க்குது. ஏன் நீ என்ன டாக்டர் அப்படி அவங்க கேட்குறாங்க. நான் டாக்டர் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஓகேவா, ஹேண்டு நல்லா தான் இருக்குது, நீ ஹேண்ட்லேயே சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, இப்படி பாவமாக இருக்குது, எனக்கு ஃபீட் பண்ணி விட்டியா அவங்க அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேபி தான் ஜிம் நீ எனக்கு ஃபிட் பண்ணி விட்டேன் அப்படி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க, நீ எனக்கு ஃபிட் பண்ணி விட்றியா ப்ளீஸ் அப்படி கிட்ட கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்னும் பேபிக்கு தான் ஃபுட் வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. அது ஹாப்பியாக சாப்பிட்ருக்கு. ஜம் பார்க்குறாங்க எனக்கு இனிமே தானே இனிமேல் நீ அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நம்ம ஏங்க சின்ன உங்களுக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஃபைன் ஜிம் பேபிக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணிட்டாங்க. ஜங்க் அப்படி வேண்டாம் வரப்போ சாப்பிட்றாரு. ஜிம்முக்கே பாவமாக இருக்குது. ஜங்க் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஜம்க்கா நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு வரீங்களா அப்படி கேட்குறாங்க. சரி என்னோட ஆஃபீஸ் பேக் மேலே இருக்க ரூமில் நீ போய் எடுத்துகிட்டு வரையா சொல்லிட்டாங்க. போய் பார்க்குறது ஏன் அவங்க போய் எடுத்துகிட்டு வரணும், நீ போய் எடுத்துருவா ஏன் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வேறு இருக்குது, எனக்கு கால் வேறு அடிபட்டுருச்சு இல்லை கிச்சனில் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, அதனால் கொஞ்சம் வலிக்குது, போயிட்டு ஜிம்மு போய் எடுத்துகிட்டு வருமா, நீ சும்மா இருக்கியா அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி சும்மா சரி போய் எடுத்துருவா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மும் ஏற்றுவா சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இப்போ ஜங்க் தான் அச்சோ என்னோடய ஃபோன் வேறு மேலே இருக்கே சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு அவர் போயிடாரு. பேபி மட்டும் கீழே இருக்குது. ஜங்க் வராங்க. அவன் ஜிம் வந்து பேக்கில் அடி எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஜங்க் அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் டோரை பின் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் எதுவுமே சரியில்லை அப்படி போட்டு ஜிம்மில் இப்போ லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் கிஸ் பண்ண இப்போ ஜங்க் தான் அப்படி ஜிம்மில் ஷார்ட்டில் ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்க் வந்து கேட்கவே இல்லை. அப்படியே நெக்கு அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சடனாக டோர் நாக் பண்ணிட்டு சவுண்ட் கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ இங்கே பாரு ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஜிம்முக்கு புரியுது ஒரு சுச்சுவேஷன். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் வந்து இன்னும் 2 days தான், அதுக்கப்புறம் ஹேங் வந்துடுவாங்க ஓகேவா ப்ளீஸ் ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க எனக்கு வேணும்டா இப்போவே சொல்கிற ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஜிம்முக்கு புரியுது. சாரி பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க வேண்டாம் பேபி பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடும்ல சொல்கிறாங்க. எனக்கு அவன் எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, நீ வந்து அனுப்பிட சொல்கிறாங்க. எங்கே அனுப்பணும்னு சொல்கிறாங்க. என் அம்மாட்ட ஃபோன் வர சொல்ல அனுப்பி விட்டுறியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா சின்ன ஹேங் நம்மள்ட்ட தானே கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம வந்து பேபி அனுப்பணும்னு நம்ம என்ன நினச்சிப்பாங்க, நம்ம என்ன அந்த அளவுக்கு காசு சொல்கிறாங்க. ஆனால் நீ என்ன நினச்சிக்கோ ஓகேவா, எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் இருக்க முடியல, எனக்கு மாதிரி இருக்குது ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எனக்கு புரியுது, எனக்கு ஹாபியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன பண்ணிட்டோம் குழந்தை இருக்குல்ல அது தப்பாக எடுத்துக்கொள்ள ஓகே, அது தப்பாக எடுத்துக்காதனாலும் நம்மளோட பேரண்ட்ஸ் அப்புறம் ஜின்னா அங்கே நம்ம ஜின்னாங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஓகேவா. எனக்கு என்னையும் லாஸ் பண்ணி யாரையும் அஷம்லாம் நினைக்கக்கூடாது ஓகேவா. எனக்கு அது பார்க்க எனக்கு பிடிக்காது, எனக்கு கஷ்டமாயிரும் ஓகேவா. உங்களையும் என்ன யாரும் தப்பு பேசிடக்கூடாது புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு அவனை பார்க்க இவ்வளோ ஜலசாக இருக்குது தெரியுமா, அவங்ககிட்ட அவ்வளோ தான் பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஐயோ குழந்தை அவங்ககிட்ட போய் ஜலஸ் ஆவீங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறாங்க. இது அவங்கள நீங்கள் செம்மத்தை ஆஃபீஸ் போய்ட்டு வருங்களா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு 2 days மட்டும் பொறுத்துப்பீங்களா, 2 days ஆஃப்டர் இந்த வீட்டில் நீங்கள் இல்லான்னு மட்டும்தான் இருப்போம் ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க ப்ராமிஸா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் சரி ஓகே நீ ஒரு பேக் கூட சொல்கிறாங்க. நானே என்னதான் நான் கொடுத்தாலும் நீ கொடுக்க முடியும் வரதில்லை நீ கூட சொல்கிறாங்க. ஜிம் போயிட்டு க்யூட்டா ஜங்கு இப்போ ஒரு பேக் பண்ணுறாங்க. இப்போ இது போதுமா ஹேபிக்கே சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது போதும் சொல்கிறாங்க. இப்போ டோர் ஆக நாங்கள் ஆகிட்டுருக்கா. சரி ஓகே நான் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜிம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது பேபி நினச்சிருக்கா. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க ரூமில் அப்படி கேட்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஒன்றும் இல்லைடா ஜிம் தான் பேபி தூக்குறாங்க. பேபி தூக்கிட்டு அது ஒன்றும் இல்லை அங்கிளோட மொபைலில் காரணமாக தேடிட்டு நான் சொல்கிறாங்க. தேடிட்டு இருந்தீங்களா சரி என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க. அம்மா உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது. எனக்கு ஒன்றும் ஆகலை சொல்லிட்டு ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்ப ஜிம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க போயிடா ஜிம்னு ஜங்கு பேபி 3 பேர் கீழே இருக்காங்க. கார் வரைக்கும் போகிறாங்க. ஜங்கு போய்ட்டு காரில் உட்காராங்க. காரில் அப்படியே உட்காந்து ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னன்றவர் பார்த்துருக்காங்க. போகணுமா சொல்லிட்டாங்க. போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே போயிட்டு வரான் சொல்லிட்டாங்க. அப்படியே போயிடறாங்க. இந்த பக்கம் பேபி பார்க்குது. ஆமாம் ஏன் அங்கிள் ஒரு மாதிரி இருக்காங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜிம்மு அப்படி சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க சரி உங்கள் மாமா மிஸ் பண்ணலையா ஃபோன் பண்ணி தரவா பேசுகிறேன் அப்படி கேட்குறாங்க. வேணாம் எனக்கு என் மாமா கூட தான் போர் அடிக்கும், அவங்க எப்போ பார்த்தாலும் ரேப் ஆடிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க. ஆமாம் ரேப் ஆடிட்டே இருப்பாங்க கத்திட்டே இருப்பாங்க, எனக்கு அவங்க கூட தான் போர் அடிக்கும், நான் உங்க கூட தான் எனக்கு ஜாலியாக இருக்குது, நீ என் கூட அப்ளை பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம்னும் குழந்தை அழகாக இருக்குது அட்டாச்சாக இருக்கிற கூட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. அது பக்கம் ஜவுங்க பார்த்தா ஒரு பாவம் உட்காந்துக்கிற ஆஃபீஸில் ஒரு பர்சன் பார்த்து பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்குள்ள நம்ம சிரிக்கிறதா சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு என்ன தானே பிரச்சனை சொல்கிறாங்க. டே உனக்கு என்னடா தெரியும் இந்த நம்பிக்கை அவங்க சின்ன எங்கள் இருக்காங்க. இந்த வயசு அவங்களுக்கு எதுக்கடா ட்ரிப்பு சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிறேன் அவங்களுக்கு என்னடா வயசு ஆகிடுச்சே சொல்கிறாங்க. அவங்க வந்து பேபி பிறந்துட்டா சொல்கிறாங்க. ஓ அப்போ சாருக்கு பேபி பிறந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் ஒய்ஃப் கூட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறீங்க பாரு நானும் என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் ஜிம்மி கூட ரொமான்ஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ரொமான்ஸ் அந்த ரொமான்ஸ் இல்லைடா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ரொமான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் கேரடா ரொம்ப மாதிரி எப்போ ஒன்றாவே இருப்போம் சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் ரொம்ப எங்கேஜ் தான்டா அந்த பேபி பிறந்திருந்து அதனால ஒரு அண்ணா வந்து ரொம்ப பிஸியான ஒரு பர்சன் இல்லைடா சின்ன பாவம் இல்லையா சொல்கிறாங்க.
ஜங் பார்க்குறாங்க, டேய் நான் ஒன்றும் உங்க வெளில போனது தப்புன்னு சொல்லி அப்புறம் சொல்கிறாங்க, அவங்க பேபியே என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னோட அம்மாட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்லைக்கா அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம், அதை விட்டு ஏன்ட்டு எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க சொல்கிறாங்க. அதான் பேபி உங்கள் கூட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எங்கள் கூட ஹாப்பியாக இல்லை, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனே வந்திருக்கு சொல்கிறாங்க. டேய் ஏன்டா பேசுகிறேன், ஏன்டா இப்படி அஷேம்டாக பேசுகிறா சொல்கிறாங்க. அஷேம்டாக பேசினா கூட பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு 2 days எப்படா போகணும் இருக்க சொல்கிறாங்க. அவன் வேறு என் ஜிம்மு கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கான் தெரியுமா, தூங்கும்போது அப்படி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான், பிரிச்சே விட முடியல சொல்கிறாங்க. ஏன்னா நீ ட்ரை பண்ணி நான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் ட்ரை பண்ண கொஞ்சம் பிரிச்சு வைக்கலாம், நைட்டு போய் நான் ஜிம்மில் ஹக் பண்ணலான்னு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஏன்டா வந்ததுங்க பாரு, இது எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் கூடவே இருக்கணும், வேறு யாரும் அவங்ககிட்ட வரவே கூடாதுன்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த பையன் இருக்கானே குட்டிச்சாத்தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன குட்டிச்சாத்தான் டேய், அது உன் அண்ணன் பையன்டா, உனக்கே பையன் மாதிரி தான் சொல்கிறாங்க. என் பையனாக இருந்தாலும் நான் அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, உன் பையனாக இருந்தாலும் சொல்கிறாங்க, என் பையனாக இருந்தாலும் நான் வந்து தூங்கி சமாதானம் பண்ணி வேறு ஒன்று படுக்க வச்சிட சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு அப்போ சொல்கிறாங்க, என் ஜிம்மில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படி ஜங்க சொல்கிறாங்க. எனக்கு அவனை பார்த்து அவ்வளோ ஜலசாக சொல்கிறாங்க. யார் உன் அண்ணன் பையனை பார்த்து எனக்கு அந்த ஜூனை பார்த்து அவ்வளோ ஃபஸ்ட்டு இருக்குது தெரியுமா, அவ்வளோ ஜலசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க சொல்லிட்டு இருக்காங்க. காய் பயங்கர வசிச்சுட்டு இருக்காரு. டே சின்னுக்கு முன்னாடி சொல்லாத ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க, இல்லை என்ன தப்பாக நினச்சி போகிற சொல்கிறாங்க. அவர் என்ன நினச்சாலும் கவலையே கிடையாது ஓகேவா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஒரு ரிவெஞ்ச் அவங்க எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் ஆமாம் எங்கள் பேபி இதே மாதிரி தூக்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் ட்ரிப்பு போகணும் அப்படி சொல்கிறாங்க. காய் விழுந்து செஞ்சுட்டு இருக்காரு. என்னடா பேசுகிறேன், எப்படா இப்போலாம் மாறினா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் வரைக்கும் மேரேஜ் வேணும்னு நினச்சா சொல்கிறாங்க. அதே ஜிம்மில் பார்க்குற முடி வரைக்கும் தான் சொல்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சொல்லிட்டு ஜங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், உனக்கு பார்த்தாலே தெரியுது சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு வீட்டுக்கு வராங்க. ஜிம்மினும் பேபியும் பார்த்தா க்யூட்டாக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலில் உட்காந்துட்டு பேபி நல்லா பேசிட்டு இருக்கு, ஜிம் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஜங்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா நம்ம அப்படியே டையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பேபி வந்து திரும்பி பார்க்குது. ஓ ஜங்கு அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன் ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு என்ன காஃபி எல்லாம் போட்டு தரவா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் காஃபி வேணாம் சொல்கிறாங்க. காஃபி வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்து வைக்கிறியா, நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் அந்த பேபி கிட்ட ஓகேப்பா ஓகே ஜூன் நீங்கள் ப்ளே பண்ணி நான் போய்ட்டு ட்ரெஸ் எடுத்து வந்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஜிமின் மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு ஜங்கோட ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்க அப்படி வந்து குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நின்றுருக்காங்க. அப்படியே டவல் மட்டும் ஏர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. டோர் வர ஓப்பன் ஆகிறதுக்கு டோர் லாக்லாம் ஆகலை. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜங்க அப்படி கிட்டே வராங்க. ஜிமினுக்கு ஜங்கோட பாடி பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குளிச்சுட்டு அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு வந்துருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜங்கிட்ட வராங்க. அது சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நின்றுருக்கு. அப்படி சாஞ்சிடறாரு. ஜங் பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மோட ஹேண்டை பின்புறான்னு போக நானும் அப்படி சொல்லிட்டு ஒரு பேபி கேட்குது. திரும்பி பார்த்தாக்க அந்த பேபி நின்று நின்றுருக்கு. டோர் ஓப்பனில் இருக்குது. ஜங் பார்க்குறவங்க ஜோஸ் ஒரு மாதிரி போயிடுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜூன் சொல்கிறாங்க. அம்மா இந்த மோச்சி நீ என்ன பண்ணுற, அம்மா இங்கே பாரு ஜங்குக்கு நீ என்ன பண்ணிட்டுருக்கா, நீ வந்து ட்ரெஸ் போடல சி இப்படி நின்றுருக்கா சொல்ல ஒரு அஷயம்டா எல்லாம் சொல்லி பேபி கேட்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி போயிடுது. அச்சோ ஜூன் அப்படி பேசக்கூடாது அங்கிளை பார்த்து, அவங்க இப்போ தான் வந்தாங்க பாரு, அவங்க குளிச்சுட்டு வந்துருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அங்கிள் அப்படி அப்படி பேசக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் என் அம்மா சொல்லுவாங்க நம்ம ட்ரெஸ் போடாமல் வந்து அஷயம்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நான் சொன்ன சொல்கிறாங்க. ஓ அம்மா வந்துட்டு சும்மா சும்மா தட்டிருப்பாங்க ஓகேவா, நீ அங்கிள் பார்த்து அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, அது எல்லாருக்குமே ட்ரெஸ் போடாமட்டுனது அஷயம் ஓகேவா, ரூமில் தான் தப்பில்ல, ஏன்னா அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் போகிறாங்க. நம்ம கீழே போடாமா ஜிம்மினா பேபி கிட்ட வந்துடுறாங்க. ஏன்னா குழந்தைய இருந்தாலும் சொன்னால் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. என் ஜிம்முக்கு கேமல் எவ்வளோ பாசம் பாரு சொல்லி ஜங்க் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க. இப்போ ஜிம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேபிக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நம்ம ஆர்டர் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு டே ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் வந்து புரியுது. பேபி ரொம்ப சேட்டை பண்ணியிருக்கும். ஜிம் டே ஃபுல்லாக கூட ப்ளே பண்ணிக்கிட்டாரு. பேசிக்கிட்டே ரொம்ப கஷ்டம் இல்லையா, ரொம்ப நேரம் பேசிட்டு ப்ளே பண்ணிட்டு அப்படின்னு டயர்டாக இருப்பார். ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ நான் குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குதான் ஜங்குக்கு நல்லா குக் பண்ணுவான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஜிம்முக்கு தெரியாது. ஆமாம் ஜங்குக்கு நல்லா குக் பண்ணுவேன், என் அம்மாவும் சரி ஜங்குக்கும் சரி நல்லா குக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜங்கா சொல்கிறாங்க. நான் குக் பண்ணி தட்டா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் போய் குக் பண்ணுறாங்க. ஜிம்மின் பேபி பார்த்தா ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போய்ட்டு அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணவா சொல்லணும், நீ போகக்கூடாது, நீ கூட தான் ப்ளே பண்ண சொல்லிட்டு பேபி வந்து பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஜிம்மின் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி அழகாக குக் இருக்காரு, அழகாக இருக்காரு பார்க்குறதா லாங் ஹேர் அப்படியே. ஜிமின் தான் ஜங்கு ரசிச்சு பார்த்துருக்காங்க இங்கேருந்து. இப்போ ஜங்கு வந்து கேஷுவல் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் தன்னை பார்த்துட்டு பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இது டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். அந்த டச்சஸை விட இந்த ஒரு ஃபீல் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் அங்கே லாங் டிஸ்டன்ஸ் ஒரு ரசிச்சு பார்த்துட்டு இருக்குது. அவர் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ விங்க் பண்ணுறாங்க. ஜிமின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் பதில் குதிரை ஐயோ விங்க் பண்ணிடுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஹார்ட்டில் கை வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. விழுந்துட்டு அப்படி சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படி ஜிமின் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேபி பார்க்குது. நீ என்ன பண்ணுற அப்படி கேட்குது. ஒன்றும் இல்லை சில ஜிம் தான் பேபி கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்க் சிரிச்சிட்டு இருக்காங்க. இது க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது ஜெமினி நல்லா ஜம்கே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஜம்க்கு தெரியாமல் ஜெமினி பார்த்துட்டு 2 பேரும் சைட் அடிச்சுக்கிட்டே அப்படி அழகாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டா. இப்போ டேபிள் வந்து வச்சுறாங்க ஃபுட்டெல்லாம். ஜங்க் பார்க்குறாங்க, ஃபுட்டை ஃபிட் பண்ணி விடுவா அப்படி கேட்குறாங்க. ஃபிட் பண்ணி விடு அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறது வந்துட்டு இது சொல்கிறாங்க. நீ எனக்கு ஃபிட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன், ஃபிட் பண்ணி விட்டியா? மார்னிங் ஃபுல்லாக எனக்கு அமைச்சு ஜெமினி தான் ஃபிட் பண்ணி விட்டா பாவம். மதியம் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு பாவம் இல்லை, மார்னிங் ஆஃப்டர்நூன் எனக்கு அவனே ஃபிட் பண்ணி விட்டானா, ஆனால் நீ இப்போ ஃபிட் பண்ணி விட்டு ஜெமினி வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லி பேபி சொல்லுது. உனக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தான், ஏன் நீ எனக்கு ஃபிட் பண்ண மாட்டியா? இதுக்கு மட்டும் ஃபிட் பண்ணி விட்டுருக்கல அப்படி சொல்லி பேபி கேட்குது. ஃபிட் பண்ணி விட்டுருக்கேன் தான் சொல்லி ஜங்குக்கும் காட்டு அப்படி சொல்கிறாங்க. பேபி உட்காந்துருக்க ஜிமின் தான் ஜங்க் தான் ஃபுட்டை ஃபிட் பண்ணிருக்காங்க. ஜிமினாட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குற என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் அது ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு இப்போ வயிறு ஃபுல்லாகிட்டா அவங்க சொல்கிறாங்க. அந்த கொஞ்சம் மில்க குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஜங்க் ஆக்சுவலாக அந்த பேபி பிடிக்கும், கேரிங்காக தான் இருப்பார் இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருந்த வரைக்கும். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தாலும் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி கேரிங்காக தான் இருப்பார். ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு சரி ஓகே உனக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகட்டும் ஓகே போட்டு நீ போய்ட்டு கொஞ்சம் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அப்படியே அப்போ ஜிமின் நீ வா சொல்கிறாங்க. ஜிமினை சாப்பிடவே இல்லை சொல்கிறாங்க. ஓ அப்படியா சார் பேபி உட்காந்துருக்கு. ஜமுக்கு தான் வந்துட்டு நான் ஃபிட் பண்ண வா சொல்கிறாங்க. வேணா ஜமுக்கா குழந்தை வேறு நினச்சிக்க போது வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஏன்னா குழந்தை உங்களை எதனா சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேண்டாம் ஓகே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் மேலே சருக்கு அந்தளவுக்குள்ள வா சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு பாருங்கள் எனக்கு உங்களை யாரும் எதுவும் ஹார்ட் பண்ணக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது, இவனும் வேறு யாரும் எதுவும் சொல்லவும் கூடக்கூடாது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இந்த லவ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட ஒரு விதமான அழகான லவ் இருக்குல்ல. ஏன்னா அவனுக்காக நான் வந்துட்டு ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ என்ன தெரியாமல் சட்டை அடிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்புறம் தெரியாமல் பார்க்குறது ஒரு ஐயை வின் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின் ஜங்க் ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. மேபி நம்ம லவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பேபி நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமோ என்னமோ ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் உடனே நம்ம உன்னை எடுத்துனா கூட இந்த அளவுக்கு ஹாப்பியாக பண்ண தெரியாது. ஆனால் இப்போ எனக்கு உன்னை எடுத்துக்கணும்னு தோணல, எது ஒன்று ஹக் பண்ணணும், உன்னெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு தோணுது சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபைனில் நம்ம ஜிம்னு ஜங்கு தானே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. 2 பேரும் ஃபீட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களும் தனியாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ பேபி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஜங்கு கூட பேபி கூட ப்ளே பண்ணிட்டு ஜிம்னு கூட ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காரு. இப்போ இந்த 2 டேஸ் முடிஞ்சிச்சுடா, அன்றைக்கி லாஸ்ட் டே தான். அன்றைக்கி பேபி வந்து உண்மையே இருக்குது. ஜிம் பார்க்குறங்க. என்னாச்சு ஒன்று ஏன் உண்மைட்ருக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி என் அம்மா வராங்களா சொல்கிறாங்க. அம்மா வந்து ஹாப்பி தானேப்பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட இருந்துடவா அப்படி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியுதுப்பா, ஆனால் நீ இங்கே இருக்க முடியாதுல சொல்கிறாங்க. நாங்கள் பேசாமல் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டா அப்படி பேபி கேட்குது. அவங்க ஒரு மாதிரி எடுத்து என்ன இங்கே வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வச்சுட்டு வேண்டாம் நீங்கள் ஒன்றும் இப்போ நினைக்காதீங்க ஓகேவா நான் சொல்கிறேன் சொல்லிச்சு. அவங்க ஜிம் அப்படியே ஐஸால சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கு கம்மியாக இருக்காங்க. இல்லைப்பா உன்னோட அம்மாவுக்கு அங்கே இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். அங்கிளுக்கு இங்கே இருந்தால் தான் ஓகேவாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ்க்கு இங்கே தானே பக்கத்தில் இருக்குது, அங்கே இருந்தால் லாங்கில் இருக்குல்ல சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இங்கே வந்துடுறோம், நான் அம்மா கிராண்ட் மேடம் இங்கே வந்துட்டா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. டே நம்ம கொண்டு வந்துட்டா சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. குழந்தை அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அது வந்துட்டு உன்னோட அம்மாக்கே வந்துட்டு ஓகேவாக இருக்காது சொல்கிறாங்க. அப்படியா ஏன் நம்ம அம்மாட்ட கேட்கவா அப்படி கேட்குது. இல்லை நீ அப்படி கேட்க வேணாம், நீ வீக்கெண்ட் இறங்க வா நம்ம ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. வீக்கெண்ட் வேணாவா நீ எப்போலாம் வீக்கெண்ட் வருதோ அப்போலாம் இங்கே வா, நீ நானும் ஹாப்பியாக ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜங்க் கூட பார்த்துட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் மட்டும்தானே சார் ஜிம் தான் ஐசால் கேட்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. வீக்கெண்ட் தானே இங்கே வந்துடுவியா, நான் நீ உன் அம்மா டாடா யாரும் ஹாப்பியாக ப்ளே பண்ணல என்ன சொல்கிறாங்க. அப்படியே ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ண பிங்க்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே பண்ணுறேன் சார் ஜிமினும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தான் ப்ராமிஸ் அப்படி சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது உனக்கு எதுக்கு ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மற்ற 5 days என் கூட ப்ளே பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. உன் கூட ப்ளே பண்ணுமா நீ எனக்கு குழந்தையா அப்படி கேட்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் நான் குழந்தை தான் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜங்க் போட்டு ஜிம்ல ஹேண்ட் பிடிச்சி பிங்க் ப்ராமிஸ் சொல்லிட்டு பண்ணிக்கிறாரு. ஜிம்னும் ஹாப்பியாக ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் பேபி 3 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி போகலாமா ஏர்போர்ட்டுக்கு ரிசீவ் பண்ண போகலாமா உங்களோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. ஃபைனலாக 3 பேர் ரெடி போயிட்டு இருக்காங்க. காரில் வரும்போது கூட நம்ம பேபி வந்து ஜிமின் கூட ப்ளே பண்ணிட்டு வந்துருக்கு. இப்போ ஃபைனலாக அவங்க ஏர்போர்ட் ரீச் ஆகிறாங்கடா. இங்கே ஜங்கு நம்ஜுனும் ஜின்னு வந்துட்டு இருக்காங்க. ஜிம்னு ஜங்கு போகிறாங்க. போய்ட்டு ஏங்க எப்படிங்க சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. பார்த்தா ஜின்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. ஜிம்முக்கு பார்க்கும்போது புரியுது. ஏன்னா அவர் ரொம்ப ஹஸ்பண்டை மிஸ் பண்ணி அவரோட ஹஸ்பண்டை மிஸ் பண்ணி போகிற போல. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் இல்லையா. அப்போ இவங்க இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க சொல்கிறதுக்கு புரியுது. எங்கன்னே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிமின் உனக்கு ஒன்றும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவன் எங்கள் லவ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாங்கள் பார்த்துட்டு அது வேறு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஜங்க் ஒன்றும் வருத்தம் இல்லை சொல்கிறாங்க. ஐயோ அவ்வளோ வருத்தமே படலாங்க. அவர் ஜஸ்ட் பார்க்குறது அப்படி இருப்பார், மற்றபடி அவர் ரொம்ப கேரிங்காக இருப்பார் தெரியுமா. ஜூன் நைட்டில் தூங்கும்போது அவர் வந்து டேப் பண்ணி தருவார். அவன் அம்மா கஷ்டப்பட்டானா டேப் பண்ணி தருவார். பிளாங்கெட்லாம் கவர் பண்ணி அவர் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்க் ரொம்ப கேரிங்காக தான் இருப்பான். என்ன மூணு விஷயத்தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிட்டாலும் ஜெலஸ் ஆகிட்டு பயந்துட்டு சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் ஜெலஸ் இருந்துச்சு தான், ஆனால் அதுக்காக மற்றபடி பேபி நாங்கள் எதுவும் ஹார்ட் பண்ணல. ஐயோ எனக்கு தெரியும்டா, அது எப்படி பேபி போய் நீங்கள் ஹார்ட் பண்ணுவீங்க. ஜங்க்கு பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றியும் தெரியும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க.
இப்போது ஜிம் பார்க்குறாங்க, நம்ஜுன் பார்க்குறாங்க. நம்ஜுன் ஜங்கிட்ட வந்துட்டு சாரி சொல்கிறாங்க. எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஹேங், எனக்கு கூட பிரச்சனை இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நீங்கள் சும்மா அடிக்கிறது இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, ஓகேவா சொல்கிறாங்க. டே ஓகே அது கூட கொடுக்க மாட்டேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஜிம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நாங்கள் ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய லவ் பண்ணுவோம். ஓகேடா ஓகே எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கிறப்ப தானே போக முடியும்னு சொல்கிறாங்க. நம்ஜுன் இப்போ ஜங்க் பார்த்து நம்ஜுனை பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் பேபி கன்ஃபார்மா அப்படி கேட்குறாங்க. நம்ஜுன்கிட்ட ட்ரை ஆகுறாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜுன் தான் சரி வாடா சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து ஹனிமூன் தான் போயிருப்பாங்க, செகண்ட் ஹனிமூன் தான் போயிருப்பாங்க நம்ஜுனும் ஜின்னும். இப்போ ஃபைனல் நம்ம பேபி வந்துட்டு போகுது ஜின்னுக்கிட்ட. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே போய்ட்டு என்ன சொல்கிறாங்க. ஜிம் நீ என் கூட வா அப்படி ஹேண்ட் பிடிக்குது. ஐயோ சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஜலஸ் ஆகுதுங்க பாரு சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நீ என் கூட வா, நீ நம்ம வீட்டுக்கு வா, எனக்கு உன் கூட நீ இருக்கணும்னு ஆசையாக இருக்கு, நீ வா அப்படி பேபி ஹேண்ட் பிடிச்சிட்டு கூப்பிடுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் பேபி கியூட்டாக ஹேண்ட் பிடிச்சி கூப்பிட்டுருக்குங்க. ஜிம் தான் அன்யூட்டர் பண்ணுறாங்க. இங்கே பார்த்து அங்கே நான் வரேன் கண்டிப்பாக வீக்கெண்டானா அங்கிள் உன்னை பார்க்க வரேன், ஓகேவா உன்னை வந்துட்டு ஹாப்பி ப்ளே பண்ணுவேன், டே ஃபுல்லாக உன் கூட இருப்பேன், இவன் நீ கூட வரலாம் ஓகேவா, இப்போதைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது நான் போய் ஆகணும்ல அப்படி சொல்லி பேபி ஜிம்னு கியூட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ பேபி பார்க்குது. ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே சொல்கிறாங்க. நீ கால் பண்ணி எப்போ மிஸ் பண்ணுற எப்போ கால் பண்ண பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா நீ என் கூட வந்து இருக்க மாட்டியா அப்படி கேட்குறது ஜிம்முக்கு பாவமாக இருக்குது. இல்லைடா தங்கோன்னு கண்டிப்பாக எப்போ வந்தாலும் நான் கூட ஹாப்பி ப்ளே பண்ணணும் ஓகேவா. ஜிம்மின் தான் பேபி சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. பேபி நானும் சொல்லிட்டு அது என்ன பண்ணுறா ஜிம்மில் சிக்ஸில் கிஸ் பண்ணாமல் இப்படி பெக் பண்ணி விட்டுருது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி மாதிரி ஷாக் ஆகிடுது. ஜின்னு பார்க்குறாங்க. டே ஷாக்காக குறடா குழந்தைடா சொல்கிறாங்க. குழந்தை வந்து நீ ஜிம்மில் லிப்பில் போயிட்டு சொல்கிறாங்க. டே அவன் ஒரு பாசத்தில் பண்ணுறாடா, சம்டைம்ஸ் அவன் எனக்கு கூட இப்படி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு பண்ணால் வேறு ஜிம்முக்கு பண்ணா டே ஜிம்னு ஒரு அம்மா மாதிரி விட்றா சொல்கிறேன் நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பேபி தான் சரி ஓகே அப்போ நான் போயிட்டு வரவா ப்ராமிஸாக நீ வந்துட்டு மறந்துடாத சொல்கிறாங்க. நான் ஏன் உன்னை மறக்க போகிறேன், நான் மறக்க மாட்டேன், நான் வரேன் அப்போ வந்து பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஓகே ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு 2 பேர் சொல்லிக்கிறாங்க. நம்ஜனுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட பேர் பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பார்க்குறாங்க. டே நம்ஜன் சொல்கிறாங்க. இவன் என்கிட்ட கூட லவ் யூலாம் சொன்னதே தெரியுமா, நான் கூட லவ்யூன்னு சொல்லுவான், சொல்லவே மாட்டான். இவன் எனக்கு கூட லிப்பில் பெக் பண்ணதே இல்லை, நான் சும்மா ஜவுக்காக தான் சொன்ன தெரியுமா, அவனுக்கு இந்த மாதிரி பெக் பண்ணவே மாட்டான்டா. ஆனால் பாரு ஜிம்முக்கு ரொம்ப இப்படிலாம் சொல்கிறாங்க. அவன் ரொம்ப லவ்லி பர்சனாக இருப்பான்டா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜின்னு தான் போதும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு ஓகே நாங்கள் போய்ட்டு வரலாம் சொல்கிறாங்க. பேபி ஜிம்னு பார்த்துட்டு போகிற வழி ஃபுல்லாக பாய் சொல்லிட்டு ஃப்ளைன் கிஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ரொம்ப ஜலஸ் ஆகிட்டு இந்த டைம். ஜிம் பார்க்குறாங்க போகலாமா அப்படி கேட்குறாங்க. சொல்லிட்டு போய் காரில் உட்காராங்க. ஜங்கு உண்மையை உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்கா முன்னே இருக்காங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ 2 பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜங்க் பாட்டா அவர் பாட்டு போய் சாஃபில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் தான் ஜங்க் எடுத்து லேப்பில் உட்காராங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அவன் எப்படி ஒரு லிப்பில் பெக் பண்ணா சொல்கிறாங்க. ஐயோ அது குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை கூட ஒரு லிப்பில் பெக் பண்ணக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது, அது எனக்கு மட்டும் தான் சொல்லி ஜிம்முக்கு போய்ட்டு ஜிம்மில் லிப்பில் ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அத்தே சொல்கிறாங்க இது எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், அவன் எப்படி ஒன்று பெக் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஐயோ அது குழந்தைங்க தெரியாமல் பண்ணிடுச்சாங்கக்கா மன்னிச்சிக்கோங்க சின்ன சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் தான் சொல்லி ஜங்க் போய்ட்டு ஜிம் டீ பேக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஓகே வாஸ் கேட்குறாங்க. இப்போ டே டைமாக இருக்கே அட்லீஸ்ட் நைட் வரைக்கும் நைட்டில் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்போவே வேணும்னு சொல்கிறாங்க. இப்போவே ஆமாம் எனக்கு இப்போ வேணும் சொல்லி ஜங்க் தான் ஜிம் கூட அப்படியே ஹாப்பி கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம்னும் ஓகே 1 வீக் அவர் வெயிட் பண்ணது பெரிய விஷயம் சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஒரு ஆஃப்டர் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜங்க் பார்க்குறான்டா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்க சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமல் எல்லாமே ஹாப்பியாக இருந்துச்சு. 1 வீக்குமே ஹாப்பியாக தான் போணுச்சு. நம்ம தெரியாமல் கிஸ் பண்ணிட்டு தெரியாமல் சைட் அடிச்சது நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்லி ஜங்க் தான் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, நான் ரொம்ப பெயினில் இருக்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பெயின்லையா சொல்கிறாங்க. அவ்வளோ பெயினாக இருக்கா நான் சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட் டைம்னாலும் ஓகே தான், நெக்ஸ்ட் டைம் சரியாயிடும் ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. நம்ம பேபிஸ்லாம் இப்போ பெற்றுக்குவான ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்க் அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஜூன் பேபி பார்த்தாலும் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, நம்ம பேபி வந்துட்டா இன்னும் பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. நம்ம பேபி பார்த்தா கூட ஆமாம் எனக்கு ஜலசாக இருக்கும், இப்போ வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வருஷம் போகட்டும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் ஓகே எனக்கு பேபினா பிடிக்குமே சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த பேபி தான் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு போதும் கூட நிறைய வந்துட்டு கொஞ்சம் நிறைய லவ் பண்ணணும், நிறைய வெளில சுற்றணும், மட்டும் போயிடும், நிறைய லவ்னா இந்த இது மட்டும் இல்லை எல்லா லவ்வுமே கலந்துருக்கணும் ஓகேவா. வெளில போகிறது, நிறைய பேசுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாம் அவ்வளோ அழகாக போதுன்ற அளவுக்கு நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் தான் பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களோட விஷயம் அதுதானே ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ப்ராமிஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் இப்போ ஒரு பெக் பண்ணிக்கிறாங்க. ஓகே டயர்டாக இருக்கும் எங்கள் குழந்தை தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தூங்குறாங்க. ஜங்கு அழகாக டாப் பண்ணி தராங்க. ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க இவர் எவ்வளோ க்யூட்டாக ஜெலஸ் ஆகுறாங்க, அந்த 1 வீக்கில் எவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டாங்க சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி என் பண்ணிடலாம் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஐ ஹோப் ஓகே. பை டேக் கேர் எவ்ரிவன்.